சாரி சார் சாரி சார் சரி மொபைல கொடுங்க மொபைல என்ன பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பாக்குறதுக்கு நரி மாதிரி இருக்குடா. தானா டால்கம் கிரீம். இனிமே இது மாதிரி பண்ணுவேன். சாரி ஜென்டில்மேன், எனக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. Excuse me. Here's your phone. Oh, I got my phone back. Oh, thank you so much. It's okay. You're a real hero. Oh, thank you. அட பாவி, இந்த சீனுக்கு மட்டும் ஹீரோக்கு டூப்பு போட்டதா சரித்திரமே இல்ல. கால கொடுமடா சாமி. Lucky, stop. இங்க பாரு பிளாக்கி, கோங்குரா நம்ம ரெண்டு பேரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பா. அவ இருக்கிற கடுப்புல நம்ம பார்த்தா அவ வாயால பேசுறது எதுவுமே நம்ம காதால கேட்க முடியாது. கழுத்த விடு. அதனால ரெண்டு பேரும் காதுல பஞ்சு வச்சுக்கலாம். உன் கூட பழகிறதுக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? நம்ம கொடுத்த டிகாஷனை குடிச்சிட்டு மர்கி ஆயிட்டாலோ? ஏய் வீடு முழுகிட்டு இருக்கு, வரேன்டா. சரிக்கா. கொய்யாடா. வண்டி நெருப்பி பக்கத்துல வச்சா பத்தி சொல்லுவா. வண்டி நீ வச்ச, நெருப்பு அவ வச்சுக்காடா. பொதுவா பொடி வச்சு பேசுறதா சொல்லுவா. நீ என்னடி வெடி வச்சு பேசுற? உனக்கு வைக்கிற ரேட்டு ஒரு நாள் பாத்துக்கறது. தமிழுக்கு என் முதல் வணக்கம், இரண்டாவது உங்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் சென்னை 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம்ல ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னா இன்னைக்கு 8வது ஆண்டு முடிஞ்சு 9வது ஆண்டுல நம்ம பிக் எஃப்எம் காலடி எடுத்து வச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்கிறார்களா இல்ல தமிழ் பேச முடியாமல் தவிக்கிறார்களாங்கிறத பத்தி தான். இப்போ ஒரு காலர் நம்ம லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம் தல. நான் தான் ராயபுரத்துல இருந்து ராபர்ட் பேசுறேன். சொல்லுங்க ராபர்ட். நேத்தல நீயும் பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம பொண்ணுங்க தான் தமிழ் பேசுற பசங்களை பார்த்தாலே திருச்சி ஓடுறாங்களே தல. அப்புறம் தமிழ தமிழ் சொல்ற பொண்ணுங்களை எங்களை திரும்பி பார்க்க மாத்தல. சும்மா நச்சுன்னு சொன்னீங்க ராபர்ட். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், வார்த்தைக்கு வார்த்தை தலை தலைன்னு சொல்லாதீங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலை தான், அது யாருன்னா நம்ம தலை மட்டும்தான். கரெக்ட் தான் தல. தமாசு தமாசு. ஐயோ, தலை வாய்ஸ்ல பின்ற இதே வாய்ஸ்ல ஆளுகிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு தல. ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காட்டிடலாம், பாட தெரியலனா பாடி காட்டிடலாம், ஒரு வேலை செய்ய தெரியலனா செஞ்சு காட்டிடலாம். ஆனா லவ் பண்ண தெரியலன்னு சொன்னா நானா சார் வந்து லவ் பண்ணி காட்ட முடியும்? நீங்க தான் லவ் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ராபர்ட். விட்டா ராபர்ட் வந்து என்ன வேலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார் போல இருக்கு. இருந்தாலும் அவருக்காக பெண்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள். தயவு செய்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்காதீர்கள், அதே நேரத்தில் தமிழ் பசங்களையும் தவிக்க விடாதீர்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். ஹலோ, கார்த்திக் அனுப்பி கூப்பிட்டு ஏன்டா வரல? இங்க ப்ரோகிராம்ல இருக்கேன்டா. டேய் வாடான்ற. டேய் வாடா. சரி இரு, நான் இப்போ பேக் டு பேக் சாங் போட்டு வரேன். ஓகே வெயிட் பண்ணு. ஹே வா மச்சி. என்னடா அதெல்லாம்? என்ன அவசரமா கூப்பிட்ட? முதல்ல கை கொடு மச்சி.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌதம். இந்த வருஷம் பெஸ்ட் ஷோ நீ பண்ற தமிழ் பசங்க நாங்க ஷோ தான் மச்சான். சூப்பரா செம்மடா தேங்க்யூ. அதோட இந்தியன் ரீடர்ஷிப் சர்வேல உன்னோட ப்ரோகிராம் தான் நம்பர் 1. தேங்க்ஸ் வந்தது. செம்ம மச்சான். ஏய் கிரி, நீ பண்ற டீ கடை பெஞ்ச் ப்ரோக்ராம் அவ்வளவா இல்ல மிருதுலா நீ பண்ற உள்ளே வெளியே ப்ரோக்ராம் அவ்வளவா? அதேங்க ரெண்டு மணி தூசி சாப்பிட்டே மச்சி. இப்போ நீ தான் மச்சி சூப்பர். கலகிட்ட மச்சி சூப்பர். Thank you so much. ஃபேண்டாஸ்டிக் மச்சான். வா வா வா. Take it பண்ணு கௌதம். அவ்வளோ டேக் இட் வா. Bye, bye. See you. என்ன சார் ஆச்சு? யாரோ ஒரு பொண்ணு கூவத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுப்பா. ஸ்கூட்டியோட போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அட நீ வேற தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூட்டில போய் ஊந்தானா கார்ல போய் ஊந்தானா? பாடி வெளியில வந்தா என்ன ஏதுன்னு தெரிய போகுது. சார், இறந்து போன இந்த பொண்ணோட பேர் ஜெனிஃபர். ஷீ இஸ் a ballet dancer. வெல், ஜெனிஃபருக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுல முக்கியமான ஒரு விஐபி விஜய் ரகுநாத் சாருடைய பையன் சித்தார்த் ரகுநாத். ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க. நான் ஹோட்டல்ல போய் விசாரிச்சப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெனிஃபருக்கும் சித்தார்த்துக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிய வந்தது. ஹே ஜெனிஃபர், ஜெனிஃபர், டேய் கூப்பிட்டா நிக்க மாட்டியா? உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வழியில நான் வரமாட்டேன், என் வழியில நீ வரக்கூடாது. என்னடி பொறுக்கி மாதிரி பேசுற? அந்த பிரச்சனையில பல பேர் முன்னாடி ஜெனிஃபர் சித்தார்த்த கன்னத்துல அரைஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் அவளை கூவத்துல புனமா தான் போலீஸ் மீட் இருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெனிஃபர் கேரக்டர் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து சித்தார்த் கிளம்பி போயிருக்கான். இது கொலையா தற்கொலையான்னு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. சோ இப்ப சித்தார்த்த விசாரிச்சாதான் அந்த கொலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல வேற யாராவது அவளை ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிருக்காங்களான்றது தெரிய வரும் சார். அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம். பெரிய இடமா இருந்தா சொத்துக்கு மட்டும் இல்ல, தான் செய்யற தப்புக்கும் பினாமி வச்சிருப்பாங்க. அவங்க தான் பெரிய இடம். சிட்டில அடிக்கடி பொண்ணுங்க காணாம போறாங்கன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே நிறைய பிரஷர் இருக்கு. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சித்தார்த்த வர சொல்லு. ஓகே சார். சார், என்ன சார் உங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களாப்பா? சித்தார்த், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நைட்டு வேற எங்கேயாவது போனியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க வெளியே போயிருந்தேன். அவ்வளவுதானே, வேற எங்கேயும் போலியே? எஸ் டாட். பார்ட்டி முடிச்சதும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜெனிஃபர் யாரு? என் ஃப்ரெண்டு தான். ஜெனிஃபர் இறந்துட்டா? தெரியும், நானும் நியூஸ்ல பார்த்தேன். அவளுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனையா? நோ டாட். அப்புறம் போலீஸ் எதுக்கு உன்ன விசாரணை கூப்பிடுறாங்க? என்னையா? சித்தார்த், நான் உன் அப்பா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. சாரிப்பா, எனக்கும் ஜெனிஃபருக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான். அந்த கோவத்துல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணத்தான் நான் போனேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான், அவளை தண்டிக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. சொன்னா கேளு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும்தான்டா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். எப்ப என்ன விட்டு வேற ஒருத்தனை தேடி போனாலோ அப்பாவே அவ வாடுறதுக்கு அன்ஃபிட் ஆயிட்டா. இந்த கல்யாணத்துல தான் உங்க அப்பாவோட கௌரவமே இருக்கு. அதை நீ ஏதாவது பண்ணி கெடுக்க போறியான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்னால நீங்க தலைகுனிய கூடாதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவ இறந்தத நியூஸ்ல பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையன் நான் அப்படி பண்ணுவேனாப்பா? போலீஸ் என்ன சந்தேகப்படுதுன்னு நீங்களும் என்ன சந்தேகப்படலாமா? ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு புரியல. இதே மாதிரி தான் எனக்கும் லிண்டாவுக்கும் பிரச்சனை நடந்து நான் அவளை விட்டு பிரிஞ்சு வந்ததும் அவ இறந்து கிடந்தா. லிண்டாவா? ஆமா டாட்.
என்னப்பா சொல்ற? பொண்ணுங்க அவங்களா என்ன தேடி வராங்க, என்கிட்ட நல்லா பழகுறாங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல யாராவது என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா மறுநாள் அவங்க செத்துட்டதா நியூஸ் வருது. அதே மாதிரி தான் இந்த ஜெனிஃபர் விஷயத்திலேயே நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெனிஃபர் விஷயத்துல எங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குப்பா.